ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டூடல் பார்க்க போகிறோம். வாங்க இந்த டூடலை பார்க்கலாம், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு 250 GSM பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் பென்சில் வச்சு போட்டுக்கிறோம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்லைன் அந்த டூடலுக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே கொடுத்துக்கணும். இந்த 250 GSM பேப்பரில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு தப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அழிக்க முடியாது. ஒருவேளை நம்ம அதை 2-3 தடவை அழித்தோம்னா பேப்பரை வந்து டேர் ஆகி கிழிஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்துட்டு வரையும் போதே இந்த 250 GSM பேப்பரில் கொஞ்சம் நார்மல் பேப்பர் மாதிரி வரையாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வரையும் போதே கரெக்டாக வரைஞ்சிடணும். இப்போ நான் வந்துட்டு வாட்டர் கலர் வந்து எடுத்துக்கிறேன். வாட்டர் கலரில் நான் வந்து டாம்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். டாம்ஸ் பிராண்ட் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு கேம்லின் அல்லது வேறு பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலர் எடுத்து அந்த க்ளவுட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷேடிங் கொடுக்கணும். எப்படி ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்னா, லைட் டு டார்க் இந்த மாதிரி இல்லை. நம்ம எல்லா வீடியோவில் அப்படி தான் பண்ணியிருப்போம். இந்த க்ளவுடுக்கு நம்ம டார்க் டு லைட்டு போகணும். அடுத்து ப்ரஷ் பெண்ணை எடுத்து அந்த சரவெடிக்கு கொடுத்துக்கணும் ரெட் கலர். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற க்ளவுட்ஸுக்கெலாம் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதிரி ரொம்ப வாட்டரியாக நம்மளுக்கு லிக்விடாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம எடுத்தோம்னா அது வந்து சீக்கிரமே அது காஞ்சிரும். இப்போ ரெட் கலர் அப்புறம் டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கணும். கீழே இருக்கிற விளக்குக்கெல்லாம் நம்ம வந்துட்டு டார்க் ப்ரௌன் அப்புறம் ப்ரௌன். இந்த கீழே இருக்கிற ப்ரௌன் பேர் வந்துட்டு டெரகோட்டா ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறமா மேலே இருக்கிற இதுக்கு ஸ்கை ப்ளூ பெயிண்டிங் வாட்டர் கலர் தான். அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலர். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே லைட் ஷேடு எதுக்கெலாம் இருக்கோ அதை பார்க்கணும். அப்போ வந்துட்டு எல்லோ தான் இருக்குது. எல்லோ ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கலர் அடிக்க ஆரம்பிங்க. எல்லோ அப்புறம் லைட் ப்ளூ அதுக்கப்புறமா க்ரீன் அந்த மாதிரி போங்க. ரெட் கலர் ப்ரௌன் அந்த மாதிரி. ப்ரௌன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிடாதீங்க, கடைசி அடிங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற அந்த பாட்டுக்கு வந்துட்டு வைலட் கலர் அடிச்சுக்கணும். வைலட் கலருமே செகண்ட் லாஸ்ட்டாக கூட அடிச்சுக்கலாம். எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கலர் அடிச்சுக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் நம்ம க்ரீன் கலர் அப்புறமா வந்துட்டு மேலே வந்து எல்லோ கலர்லாம் கொடுத்துட்டு பாதி இடத்துக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கெட்ச் பென் எடுத்து கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இங்கிங் வந்துட்டு பண்ணிடாதீங்க. இப்போ இங்கிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா கடைசியாக எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கலர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற போது அதுக்கப்புறமா நம்ம இங்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ ட்ராயிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற இதில் எல்லாத்தையுமே நம்ம டார்க்கன் பண்ணிக்கணும். டார்க்கன் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துக்கணும். லைட்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு கிராக்கர்ஸுமே வெடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளேம் ஆனி இருக்குல்ல, அந்த ஃப்ளேமுக்கு ஆரஞ்சு அப்புறம் டார்க் எல்லோ அதுக்கப்புறமா எல்லோ கொடுத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே அது வரும். அதுக்கப்புறமா ஃபைனல் டச் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, சரவடிக்கு அதை வந்துட்டு பின்னி இருக்கும். அதோட இது மாதிரி ஒரு ரோப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரோப்புக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இது முடிச்சதுக்கப்புறமா 3D எஃபெக்டாக இருக்கிற அந்த பாட்டில் அவர் தொங்குது இல்லை, அதுக்கு வந்து நம்ம வைலட், டார்க் வைலட், டார்க் பிங்க் அதுக்கப்புறமா கீழே இருக்கிறதுக்கு லைட் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரவெடிக்கு எல்லாமே பின்னுற மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வந்துடணும் நம்ம பேனா வச்சு. அதுக்கப்புறமா எல்லா இதுக்குமே இங்கிங் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஆர்ட் ஒர்க் என்னோடய ஆர்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்ன டூடல்னு கமெண்ட்